அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். தற்பொழுது தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமான விஷயம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 4 நாட்களுக்கு எங்கெல்லாம் கனமழை பெய்யும்ட்டு வானிலை தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வானிலை மற்றும் மழை பற்றி தகவலை தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு எங்கெல்லாம் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, தென்னிந்திய பகுதிகளின் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓர் சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிக அதிக மழை பெய்யும் என சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது எனவும் வானிலை அறிவு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 6இல் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சு கொள்ள நம்மளுடைய உறவுகள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.